மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை மக்கள் விரும்புவதாகவும் மாநில கல்விக் கொள்கைதான் குலக்கல்வி முறையை வலியுறுத்துவதாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் அளித்த பேட்டியை மினி டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம். இதை கம்பேர் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா புதிய கல்விக் கொள்கை என்பது மத்திய அரசினுடைய கல்விக் கொள்கை எடுத்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய 2 எக்ஸாமினேஷன், சரிப்பா அவங்க டேர்ம் எக்ஸாமினேஷனை மாத்திருக்காங்க. மத்திய அரசு கிளாஸ் 3, கிளாஸ் 5, கிளாஸ் 8 கொண்டு வந்திருக்காங்க. அதை அப்போஸ் பண்ற மாதிரி பண்ணு. மதராசா பள்ளிக்கூடத்தை சிஸ்டமைஸ் பண்ணு. உருது பள்ளிக்கூடத்தை அதிகமாக ஆரம்பி. இந்த மாதிரி ஒரு 4 தெளிச்சுட்டு இது ஒரு வித்தியாசமான கல்விக் கொள்கை அப்படின்னு தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. இதுல இன்னைக்கு குழந்தை ஃபர்ஸ்ட் கிளாஸ் எக்ஸாம் எழுது, இன்னைக்கு குழந்தை செகண்ட் கிளாஸ் எழுதுது. திமுக 5 முறை முதலமைச்சர்களாக இருந்திருக்கிறாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் 5 முறை இருக்கிறாங்க. 6வது முறை ஸ்டாலின் ஐயா இருக்கிறாங்க. இத்தனை காலமா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணாதான் செகண்ட் பாஸ் பண்ணா தேர்டு, இப்படிதான் வண்டி 5 வருஷமா ஓட்டிட்டு இருந்தாங்க. முதலாக மோடி அவர்கள் வந்துதான் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேவையில்லை, தேர்டுக்கு போலாம், 4th 5th தேவையில்லை, 6th போலாம், இது தேவையில்லை, 8th போலாம். நாங்க சொன்னதை அப்படியே அவங்க எடுத்துட்டு ஐயோ நாங்களும் பரீட்சையெல்லாம் வைக்க மாட்டோம் அப்படி இத்தனை வருஷமா ஏன் சொல்லல? 5 முறை நீங்கள் ஆட்சியில் இருந்த போது சொல்லியிருக்கலாமே. 5 முறை ஆட்சியில் இருக்கும் பொழுது தமிழ் பயிற்று மொழின்னு சொல்லியிருக்கலாமே. அது ஏன் புதிய கல்விக் கொள்கை வந்ததுக்கு அப்புறம் அதுவும் 4 வருஷம் கழிச்சு அதை கொண்டு வர்றீங்க? இன்னைக்கு மதராசா பள்ளிக்கூடத்தினுடைய சிலபஸை டிஃபென்ஸ் சிவில் பேங்கிங் எக்ஸாமினேஷன் தமிழக மக்கள் ஏத்துக்கிறீங்களா? நாங்க வைக்கக்கூடிய கேள்வி. திமுக கூட்டல் இருக்கக்கூடிய கட்சிகள் நீங்க ஏத்துக்கிறீங்களா? அப்ப அந்த சிலபஸ் படிக்காம ஒரு பையன் போறானா, அதுல வர்ற 2 கேள்விகள் இந்த பையனுக்கு தெரியலனா இந்த தம்பியை போய் மதராசா பள்ளியில போய் படிச்சுவாங்கன்னு சொல்லாமா? இதெல்லாம் ஏத்துக்குவீங்களா? இது ஒரு மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் இல்ல அப்படின்னா எது மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்? அதனால் பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய அன்பான வேண்டுகோள், மாநில அரசினுடைய கல்விக் கொள்கையை இன்னும் மக்கள் தீர்க்கமா பார்க்கணும். எதுவுமே இல்லாம மத்திய அரசினுடைய கல்விக் கொள்கை எடுத்து அப்படியே கட்டு காப்பி பேஸ்ட் அடிச்சுட்டு அரசியலுக்காக 2 விஷயத்தை அப்போஸ் பண்ணிட்டு இதை வைத்து மறுபடியும் ஒரு அரசியல் நாடகம் போட பார்க்கறாங்க.